தாய்ப்பா இந்த பட்டிமன்றத்தை முடிக்கிற மாதிரி நாகராஜன் அவர்கள் நாகை அவர் பேச போகிறாரு. மிகச் சிறப்பாக ஆங்கில புத்தாண்டுக்காக அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த எங்கள் செல்லாஸ் பப்ளிசிட்டி அண்ணன் முத்தலிப்பு உள்ளிட்ட கூடியிருக்கிற அத்துணை பேருக்கு முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்து, பட்டிக்காடா பட்டணமா என்ற கேள்விக்கு எட்டி எட்டி பதில் சொல்லி அமர்ந்திருக்கிற பட்டிக்காட்டு ஜனங்களுக்கும், பரபரவென்று பதில் சொல்லி அமர்ந்திருக்கிற என் பட்டணத்து நண்பர்களுக்கும், பட்டிக்காட்டிலும் பட்டணத்தில் வாழ்ந்தாலும் தனக்கு வாழ்க்கையில் கிடைத்த அந்த ஒரு பத்தினி தான் பாக்கியம் என்று நினைத்து வாழ்கிற ஏக பத்தினி விரதன் எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஏன் சொல்றேன் தெரியுமா? அவருடைய கையில 6ன்னு ஒரு மோதிரம் போட்டிருப்பார். 40 வருஷமா அந்த மோதிரத்தை கையட்டல. ஏன்? எங்கள் அக்கா பூர்ணிமா இன்றைக்கு அவரோடு இருந்தாலும் அவருடைய அந்த 6 மோதிரத்தை தந்த அந்த உத்தமியை ஒவ்வொரு நாளும் நினைக்கிற உத்தம புருஷன் சென்னை என்ற நகரத்திலே வாழ்கிற முதல் புருஷன் எங்க அண்ணன் பாக்கிறார். ஒரு சின்ன செய்தி சொல்லியிருக்கேன். இது பூர்ணிமா போட்டது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்கு முன்னால் என்னுடைய முதல் மனைவி பிரவீனா அவங்க என்னை ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால் சுவரலா சித்திரங்கள் அந்த படம் முடிஞ்சோடனே அப்போ கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த படம் ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு முடியும் போது எனக்கு இந்த 6ன்னு ஒன்று போட்டாங்க. ஆனால் இது நம்ம ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினச்சிட்டு இருந்தேன். தாவணி கனவுகள் அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆகி, பூர்ணிமாவோட கல்யாணம் ஆகி தாவணி கனவுகளில் கோவா ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே கடலில் மோட்டர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஸ்விம்மிங் பூலில் அங்கே இங்கெல்லாம் பாட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த செங்கம்பலம் சிரிக்கிறது பாட்டு, அதில் எங்கேயோ அந்த மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கேயோ தேடி தேடி கிடைக்கல. அப்புறம் ஒரே ஃபீலிங்கில் இருந்தேன், என்னடா அது பிரவீனா போட்ட மோதிரம் மிஸ் ஆகி போச்சேன்னு. என்னோடய ஃபீலிங்கை புரிஞ்சுட்டு உடனே பூர்ணிமா அதே மாதிரி ஒரு 6 மோதிரம் செஞ்சு, இல்லை அது உங்கள் கையில் இல்லாமல் தான் எனக்கே கூட கஷ்டமாக இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு விட்டாங்க. நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் பிழைக்கிறோம். கேள்வி என்ன? மனநிறைவான வாழ்க்கை உழைப்பதில் இருப்பதா பிழைப்பதில் இருப்பதா? நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் சார். மனசு நிம்மதி எங்க கிடைக்கும்? கல்யாணம் பண்ணி தாலி கட்டி பொண்டாட்டியோட குடும்பத்தில் தானே மனசு நிம்மதி. நம்ம ஆம்பளை அத்தனை பேர் எதுக்கு கஷ்டப்படுறோம்? ஒரு நல்ல பொண்ணோட கடைசி வரைக்கும் வாழணும் தான், இல்லையா? எனக்கு எங்க அம்மா என்ன வாழ்க்கையில எப்படியெல்லாம் துன்பப்படுத்தணும்னு நினைச்சு கிராமத்திலேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே அங்கேருந்து வீட்டுக்குள்ள நுழையுது. எங்க அம்மா தமிழ் பண்ணிட்டு என் பொண்டாட்டியை பார்த்து சொன்னாங்க, வலது காலை வச்சு வாமானாங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? என் பொண்டாட்டி டப்புன்னு ஒரு இடி இடிச்சாங்க. அன்னைக்கு இடிச்ச இடிதான். என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், என்னடி என்ன உங்க அம்மா இல்லாததெல்லாம் எடுத்து வைக்க சொல்றாங்கன்னா, எங்க அம்மா வலது காலை வைக்க சொல்றாங்கடின்னு. அவ உடனே சொன்னா, என்கிட்ட அது இல்லைன்னு. ஐயோ, ஏதோ மரக்காலை வச்சு நம்மளை ஏமாத்திட்டா போலக்கு. என்னடி சொல்றேன்னு, என்கிட்ட சோத்தாங்கால் இருக்கு, பீச்சாங்கால் இருக்கு, எதை வைக்காங்க. கிராமத்தில் விளையாடுகிற விளையாட்டுல ஒருத்தனை குனிய வச்சு இன்னொருத்த தாவுறான். அதுக்கு என்னடா அர்த்தம்னா, இவன் குனிஞ்ச வாழ்க்கையில முதல்ல அடுத்தவனை குனிய வச்சு நம்ம நிமரணும்னு சொல்லி கொடுத்த தந்திர விளையாட்டு கிராமத்துல தான். அங்கேன்னு சொல்றார், இங்கே குழந்தை இவர் பிரசவம், எங்க சரவண சொல்றாரு, ஸ்கேன் பண்ணி பார்த்தாராம். நான் ஒன்று சொல்றேன், பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறவன் அப்பம் கிடையாது. பிறக்கிற குழந்தை எப்படி இருந்தாலும் என்னுடைய குழந்தை என்று நினைப்பவன் தான் அப்பனா இருக்க முடியும். நகரத்தில் இருக்கிறவன் அத்தனை பேரும் அப்படிதான் நினைக்கிறான். நீங்க அங்கேருந்து இன்னொரு செய்தி சொல்றார். எங்க அக்கா செல்வராணி அக்கா காவல்துறையில் பணியாற்றி வந்தவர்கள், அவங்க சொன்னோன்னே சொன்னாங்க, அந்த கிராமத்து எலும்பு நொறுங்கினாலும் எப்படிக்கா, எலும்பு நொறுங்கினாலும் சதை உலகினாலும் பட்டிக்கார் சொல்லுங்க. ஆனா எலும்பு நொறுங்கினா சதை கிழிஞ்சா அதை திருப்பி ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க வேலூர் சிஎம்சிக்கு தான் வரணுமே தவிர கிராமத்தில் பண்ண மாட்டோம். புயல் நான் என்ன சொல்றேன், புயலே அடிக்கட்டு சார். கிராமத்தில் இருக்கிற தென்னை விவசாயி மரம் போயிட்டுன்னா, ஆனால் நகரத்தில் இருக்கிற விஞ்ஞானி தான் சொல்லி இருக்கிறான், ஒரு முழு மரமே விழுந்தாலும் பரவாயில்லை, அதை வேரோடு மீண்டும் அதே இடத்தில் வைத்தால் 1 வருடத்தில் பயிர்விக்கலாம் என்கிற நம்பிக்கையை விதைத்தவன் நகரத்து விஞ்ஞானியை தவிர கிராமத்து விவசாயிகள். அதை கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன்.
செய்யாத தப்புக்கு தண்டனை தரது கிராமம், தப்பே செஞ்சா கூட சரின்னு சொல்றது டவுன். நான் இதுக்கு பெரிய உதாரணம்லாம் எடுக்கிறது இல்லை. எங்க அண்ணன் பாக்கியராஜ் உட்கார்ந்துருக்கார். எனக்கு சின்ன வயசுலயே நான் ஆம்பளைங்கிற உணர்வை எனக்கு ஊட்டிய முதல் திரைப்படமே எங்க அண்ணன் பாக்கியராஜ் படம் தான். எனக்கு மட்டும் இல்ல, பல 40 வயசு 50 வயசுக்கு உள்ளவனுக்கு அதான். செய்யாத தப்பு ஊர்வசியை இவர் தொடவே இல்லை, ஊர்வசியோட இவர் வாழவே இல்லை, ஊர்வசியை இவர் நினைக்கவே இல்லை. ஆனா கிராமத்துல தீர்ப்பு பண்ணி முந்தான முடிச்சுல ஊர்வசியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நகரத்துல சின்ன வீடு படத்துல என் தங்கச்சி அனுவோட நல்லா வாழ்க்கை நடத்தினவர் இவர். ஆனா அந்த தப்பை கூட பொறுத்துக்கிட்டு நகரத்தில் இருக்கிற மாமனார் ஜெய்கணேஷ் வந்து சொல்லுவார், மாப்பிள்ளை இந்த ஸ்கூட்டர் போதுமா இல்ல கார் வாங்கி தர போயிட்டு வரீங்களான்னு கேட்கிற தாராள மனசு மாமனார் நகரத்தில் இருப்பாரே தவிர பொண்ணை கொண்டு போய் தள்ளி விட்டு பஞ்சாயத்துல தாலி கட்டுற மாமனார் கிராமத்தில் இருந்தார். அனுபவிச்சவர் பார்க்கிறார். கிராமத்தில் இருக்கிறவங்க வேட்டி கட்டினா நாங்கெல்லாம் ஆம்பளைங்கிறோம், வேட்டி கட்டினவெல்லாம் ஆம்பளை இல்லை. வேட்டி கட்டுவதற்கு முன்னால் அந்த வேட்டிக்குரிய பொருளை உற்பத்தி செய்து உனக்கான பொருள் என்று ட்ரேட் வைக்கிறானே அந்த நகரத்தில் உழைக்கிற தொழிலாளி அவன்தான் பெருசு. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி இப்படி முடிக்கிறேன். என்னுடைய கருத்து, என்னுடைய கதை, என்னுடைய கவிதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு செய்தி தான். இன்றைய தினம் நடப்பது ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது கிராமத்தில் கொண்டாடக்கூடிய திருவிழா அல்ல, கிராமத்தில் கொண்டாடப்படுகிற கடா வெட்டுகிற பண்டிகை அல்ல. வருடம் ஒன்று போனால் வாழ்நாள் ஒன்று மாறும் என்ற தத்துவத்தை மனதிலே வைத்து நகரத்திலே இருக்கிற இளைஞர்கள் உறுதிமொழி எடுக்கிற நாளிலே உறுதியோடு சொல்லுகிறேன், இறுதியாக சொல்லுகிறேன், ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பட்டிக்காடு சிறந்ததுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. சிறந்த பட்டிக்காட்டையே சிறந்த பட்டிக்காடு என்று சொல்லுகிற பரந்த மனசு பட்டணத்திலே உள்ள எங்களுக்குத்தான் உண்டு என்ற தீர்ப்பை தந்தால் எங்கள் அண்ணன் பாக்கிய